நல்லா பாத்துங்க. மண்ணச்சநல்லூர் தொகுதியில எம்எல்ஏ ரெட்டியார், மண்ணச்சநல்லூர் சேர்மன் ரெட்டியார், முசிறி சேர்மன் ரெட்டியார், முசிறி ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார், மண்ணச்சநல்லூர் ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார், திருச்சி அறக்காவலர் குழு தலைவர் ரெட்டியார், மாவட்ட துணை செயலாளர் ரெட்டியார், இப்ப எம்பி ரெட்டியார். இது எந்த விதத்தில் நியாயம் நீங்க சொல்லுங்க. பத்து முத்திரையர் பட்டியலுக்கு வர, அடுத்தது கல்லர் பட்டியலுக்கு வர, அதுக்கப்புறம் தேவேந்திர குல பட்டியலுக்கு வர. இந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் சொன்ன 25 குடும்பம், முத்திரையர் குடும்பம், கல்லர் குடும்பம், தேவேந்திர குல குடும்பம், ஒருத்தவங்க கூட அரசியலுக்கு வர முடியல. நல்லா பாருங்க, 35 ஆண்டு ஆச்சு, ஒரு பையன் சேர்மன் ஆக முடியல, ஒரு பையன் எம்எல்ஏ ஆக முடியல. நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக பெரம்பலூர்ல அமைச்சர் நேருவினுடைய மகன் அருண் நேரு போட்டியிடுகிறார். ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 1989 ஒரு ஒன்றிய கழக செயலாளர் ஆக்கப்பட்டவர் செல்வராஜ் அமைச்சரால, முன்னாள் அமைச்சர் செல்வராஜால் அமைச்சர் ஆக்கப்பட்டு அதன் பிறகு சேர்மன் ஆகி அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் நேரு மந்திரி ஆகிறார். அதுக்கப்புறம் அந்த செல்வராஜுக்கே சீட்டு கொடுக்காம பண்ணவர் நேரு. ஏன்னா அவர் மனச்சூழல் தான் ஜெயிச்சார். செகண்ட் டைம் சீட் கொடுக்கல அவருக்கு, அவர் ஆஷ் அவுட் பண்ணிட்டாங்க. அவர் பையன் யாருமே அரசியலுக்கு வரல, ஒரு சேர்மன் ஆக முடியல, எம்எல்ஏ ஆக முடியல. ஆனா நேரு பையன் இப்ப எம்பி ஆக முயற்சி பண்றாரு. நெக்ஸ்ட் அவர் வர்றதுக்கு முன்னாடி எஸ்கே வடிவல்னு 2 பீரியட் எம்எல்ஏ அன்பிற்கு அப்புறமே வந்தவர். அவரோட குடும்பம் எங்க இருக்குன்னே தெரியல. நல்லா புரிஞ்சு, நான் சொல்றதெல்லாம் முத்திரையர் பட்டியல். நான் அடுத்த முத்திரையர் பட்டியலுக்கு வரேன், அடுத்தது கல்லர் பட்டியலுக்கு வர்றேன், அதுக்கப்புறம் தேவேந்திர குல பட்டியலுக்கு வர்றேன். முதல் பட்டியல முத்திரையர் பட்டியல நம்பர் 1 எஸ்கே வடிவல், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், குடும்பம் எங்க இருக்குன்னே தெரியல. அவர் பையனுக்கு யாரும் அரசியலுக்கு வர முடியல. அடுத்து நேரு, அடுத்து செல்வராஜ் பையனுங்க யாருமே அரசியலுக்கு வர முடியல. அதற்கு அடுத்தா போல் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொட்டியத்தில் ரத்தனம்னு ஒருத்தர் ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ ஆகி குறைஞ்ச ஓட்டு வித்தத்தில் தோத்தார், அவரு வாஷ் அவுட், அவர் வர முடியல. அதுக்கப்புறம் ஜியபுரம் செல்லாண்டின்னு ஒருத்தர் ஒன்றிய கழக சேர்மன் இருந்தார், அவர் குடும்பமும் வீணா போயிடுச்சு. இப்ப இருக்கிற அவைத்தலைவராக இருக்கிற பேரூர் தர்மலிங்கம், அவரோட குடும்பமும் வீணா போயிடுச்சு. அதுக்கு அடுத்தாப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா குளித்தலைங்கிற முசிறி பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தங்கராசன் ஒரு சேர்மன் இருந்தாரு. எல்லாம் திமுக 89 அப்புறம் நான் சொல்றது எல்லாமே. அவர் முத்திரையர் ஒன்றிய கழக செயலாளர், அவர் குடும்பம் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அதுக்கு அடுத்த எடுத்தீங்கன்னா டோல்கட் சின்னசாமி ஒன்றிய கழக செயலாளர், அவர் குடும்பம் ஒண்ணு இல்லாம பையங்க எல்லாருமே அரசியலுக்கு வர முடியல. இப்படி படிப்படியா பட்டியலிட்டே போலாம் ஓவராலா. அது மாதிரி 15 முத்திரையர் தலைவர்கள் திமுகவில் ஒடுக்கப்பட்டு அடியோட நசுக்கப்பட்டார்கள். ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை, திருச்சி மாவட்டத்தில் 2% உள்ள மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரா மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் 30 வருஷமா வச்சிருக்காரு. இதனால முத்திரையர் சமுதாயம் அடியோடு அழிஞ்சு போச்சு. அடுத்தது கல்லர் சமுதாயம், KN சேகரன் ஒரு திருப்பி தான் எம்எல்ஏ ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் தலை தூக்கவே முடியல. அன்பில் பெரியசாமி அவரையும் வளர விடல. திருவாரூர் துறைன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார், எங்க இருக்காருன்னே தெரியல. நாகவேணி வேலு அவரும் அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். KM தங்கராசு நகர செயலாளர் இருந்தார், அவர் குடும்பம் அடியோடு அகற்றப்பட்டது. சாத்தனூர் சாமி ஐயா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. செங்குறிச்சி கருப்பையா, முக்களத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த இந்த 10 பேர் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதற்கு அடுத்தா போல் தேவேந்திர குல வேளாளர் சேர்ந்த திரு கொடமுருட்டி சேகர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் திமுக மீது நடவடிக்கை எடுத்த பொழுது கொடமுருட்டி சேகர் 1 வருஷம் குண்டாஸ்ல இருந்தார். நேரு கூட தான் ஒன்னா ஜெயில படுத்திருந்தார். இன்னைக்கு அந்த கொடமுருட்டி சேகரை ஓரங்கட்டி வச்சு கட்சியிலே இல்லாம ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பம்பர சுத்தி பிச்சை அவர்கள் லால்குடி சேர்மனா இருந்தாரு. அவர் என்ன ஆனாரு? கடைசியில இறந்து போய் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் கூட வர முடியல. அதே மாதிரி ரத்தனசாமி முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த ரத்தனசாமி டான்போ சேர்மனா இருந்தாரு. கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அவர் இறந்து போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு போறார், கீழே பாடியை படுக்க வச்சிருக்காங்க, மேல கீத்துல இருந்து தண்ணி ஒளி பாடி நனையுது. அந்த குடும்பம் வீணா போயிடுச்சு. கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் கடந்த 30 ஆண்டு காலமா திமுகவில் இருக்கின்ற அனைத்து முத்திரையரோட தலைவரையும் அழிச்சவர் நேரு. அதற்கு பிறகு கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த 10 பேர் அழிச்சிட்டார். அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்ன தேவேந்திர குல வேளாளரை அடிச்சிருக்காங்க. இப்படி படிப்படியா பெரும் சமுதாயத்தை அழிச்சு அதன் மேல மேறி நிற்கிறவர் தான் இன்றைக்கு அமைச்சர் நேரு அவர்கள். தொடர்ந்து அவர் இருப்பேறான இதுதான் திராவிட மாடல் ஆட்சியான நான் மரியாதைக்குரிய தமிழக முதல்வரை கேட்கிறேன். திராவிட மாடல் என்ன, திமுக என்ன சொல்லுவாங்க? தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிசி எம்பிசி வாழ வைக்கிறேன்பாங்க. இந்த எம்பிசி பிசி அத்தனையுமே அழிச்சவர் நேரு. இந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் சொன்ன 25 குடும்பம், முத்திரையர் குடும்பம், கல்லர் குடும்பம், தேவேந்திர குல குடும்பம், ஒருத்தவங்க கூட அரசியலுக்கு வர முடியல. நல்லா பாருங்க, 35 ஆண்டு ஆச்சு, ஒரு பையன் சேர்மன் ஆக முடியல, ஒரு பையன் எம்எல்ஏ ஆக முடியல. ஆனால் தன்னோட மகனை இன்னைக்கு எம்பி ஆக துடிச்சுட்டு இருக்காரு. இதே சீட்டை தானே இன்னைக்கு ராமஜெயம் கேட்டான், எம்பி சீட்டு. இன்னைக்கு அவன் கேட்கிறான், ராமஜெயம் பையன் கேட்கிறான். இதை தானே எங்க அப்பா கேட்டாரு. எங்க அப்பாவுக்கு கொடுக்காம நீ நெப்போலியனுக்கு கொடுத்தில்ல,
இன்னைக்கு ஓமோனு கொடுக்கும்போது இன்னைக்குதான் கேட்கறான். வீட்டு குடும்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லாத்தையும் அழிச்சு, சமுதாயத்தை அழிச்சு, அவங்க குடும்பத்தை அழிச்சு மேல வர்ற நேரு அரசியலுடைய முடிவு காலம் மிக விரைவில் ஆரம்பிக்கும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே 30 ஆண்டு காலமாக இந்த திருச்சியில ராமஜெம்மன் அட்டுலி அவ்வளவு பேத்துக்கும் தெரியும். அவரோட மரணத்தை பத்தி எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க இருக்காங்களே தவிர யாரும் வருத்தப்பட்டவங்க யாரும் கிடையாது. எத்தனை அனைத்து டாக்டர்ல இருந்து இன்ஜினியர் இருந்து பெரிய கோடீஸ்வரன் இருந்து எல்லாமே சரி, யாருமே கிடையாது. நயவஞ்சகத்திலே 1ஆம் நம்பர் அந்த நேரு அவர்கள். என்னமா ரெட்டியில யாராரு பொறுப்பு இன்னொரு முக்கியமான சமாச்சாரம், அது கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்க போடுறீங்களோ இல்லையோ மனசளவுல உங்க மனசளவுல தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் 1 நிமிட் இந்த லிஸ்ட் படிக்கிறேன், அது தெரிஞ்சுக்கங்க. ரெட்டி சமுதாயத்துல நான் உங்களுக்கு அனுப்பிச்சா அதானமா நான் லிஸ்ட் வச்சிருக்கேன். ஒரே ஒரு செகண்ட் லீட் கம்ப்ளீட் லிஸ்ட் வச்சிருக்கேன். தம்பி படிக்க பாருங்க. ரெட்டி சமுதாயத்துல செல்வராஜ் ஜெயிச்சது எங்க? மண்ணச்சொல்லூர் தொகுதி. நல்லா பாருங்க. பெரும்பாலும் முத்தரையரும் தேவேந்திர குலரும் வாழ்ற அந்த பகுதியில் இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறவரு கதிரவன் ரெட்டி. நல்லா படிச்சு கதிரவன் ரெட்டி. அங்க அந்த சட்டமன்ற தொகுதியில் 2 யூனியன், ஒன்னு மண்ணச்சொல்லூர் யூனியன், இன்னொன்னு முசிறி யூனியன். மண்ணச்சொல்லூர் யூனியன் சேர்மன் கதிரவன் ரெட்டி. அடுத்தது கனகராஜ் செட்டியார் மாவட்ட துணைத் தலைவர். மண்ணச்சொல்லூர் சேர்மன் ராமச்சந்திர ரெட்டி. நல்லா பாத்துங்க. முசிறி சேர்மன் ராமச்சந்திர ரெட்டி. சீனிவாச பெருமாள் ரெட்டி மண்ணச்சொல்லூர் ஒன்றிய சேர்மன். சரவணன் ரெட்டி துறையூர் ஒன்றிய செயலாளர். அரவிந்த் ரெட்டி உப்புளியபுரம் ஒன்றிய கழக செயலாளர். நடராஜ் ரெட்டி உப்புளியபுரம் பேரூர் கழக செயலாளர். மெடிக்கல் முரளி துறையூர் நகர செயலாளர், துறையூர் வைஸ் சேர்மன், திருச்சி அறக்காவலர் குழு தலைவர். கனகராஜ் ரெட்டி மாவட்ட துணை செயலாளர். நல்லா பாத்துங்க. மண்ணச்சொல்லூர் தொகுதியில் எம்எல்ஏ ரெட்டியார், மண்ணச்சொல்லூர் சேர்மன் ரெட்டியார், முசிறி சேர்மன் ரெட்டியார், முசிறி ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார், மண்ணச்சொல்லூர் ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார், திருச்சி அறக்காவலர் குழு தலைவர் ரெட்டியார், மாவட்ட துணை செயலாளர் ரெட்டியார், இப்ப எம்பி ரெட்டியார். இது எந்த விதத்தில் நியாயம் நீங்க சொல்லுங்க, பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்க. இப்படி ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தில் ஒரு ஆளு இப்படி வளர்ந்து வந்தானா இதுக்கு பேரு ஜனநாயகமா? டெமோக்ரஸியா? அதுக்கு பேரு சர்வாதிகாரம் இல்லையா? 30 ஆண்டு காலமா திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் ஒரே அமைச்சர் வச்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? இதுதான் திராவிட மாடலா? நீ ஆரியனை குறை சொல்றிய, நீ ரொம்ப யோக்கியனாப்பா, உங்க கட்சி இதுதான் திராவிடமா? திருச்சி மாவட்டத்தில் ஒரே ஒரு மைனாரிட்டி, திருச்சியில் இருக்க ஒட்டுமொத்த சமுதாயத்தை 3 சமுதாயத்தை அழிச்சு அதுல மேல ஏறி நிக்கிறான். அவனை நீ ஆதரிக்கிறிய, நீ எப்படி திராவிட மாடல்னு சொல்லுவ? இதைத்தான் பகிரங்கமா பேச போறோம். இதைதான் இந்த தேர்தலை முன்னுதாரணமா வைக்க போறோம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருச்சி மாவட்டத்திலும் சரி, தமிழகத்திலும் சரி, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார்கள். திருநெல்வேலி என்ன சொன்னார்? எல்லாருமே ஏகப்பட்டிருப்பீங்க. எந்த அரசியல்வாதியும் இந்த இயக்கத்தை ஆட்சியிலிருந்து இறக்குவேன் மட்டும்தான் சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆட்சியிலிருந்து இறக்குவேன் மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் பிரதமர் மோடி மட்டும்தான் தமிழகத்திலிருந்து திமுக என்ற கட்சி இருக்காதுன்னு சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? அவர் சொன்ன 2ஆம் நாள்ல பாருங்க, 2000 கோடி ஊழல்ல மாட்டான். அவனை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்றார் 2000 கோடி ட்ரக்ஸ் ஊழல் திமுகவை சேர்ந்த ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த நபர் பிடிச்சதுக்கு அப்புறமே தான் இதை சொல்றாரு. இது மாதிரி இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா ரிசல்ட் வரும். 14ஆம் தேதி விடுறாரு ஒரு அண்ணாமலை லிஸ்ட் விடுறாரு. 2,47,000 கோடி. தமிழகத்தினுடைய எக்கனாமிக்கல் ஜிபிடி 25 லட்சம் கோடி தான். 10% திமுக கரண்ட் இருக்கு. 2,47,000 கோடி 24 அமைச்சர்கள்ட்ட இருக்கு. முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட இருக்கு. அது எல்லாம் பட்டியல் போட போது நேருக்கு எவ்வளவு சொத்துன்னு தெரியும். ஒன்னே ஒன்று உங்களுக்கு கேட்கறேன் சார். 89 அவர் எலெக்ஷன் நிற்கும் போது மிளகா மண்டி வச்சிருந்தார், இது வச்சிருந்தார். இன்னைக்கு அவரோட ப்ராப்பர்ட்டி அண்ணாமலை ரிலீஸ் பண்றாரு. 2000 கோடி ரூபாய் சொத்து அக்கௌண்ட் இன்கம் டாக்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க. உங்களால சம்பாதிக்க முடியுமா? யாரால சம்பாதிக்க முடியுமா? 2 ஏக்கர் நான் ஒரு தேர்தல் நின்று பிரச்சாரம் பண்ணும்போது 2006 சட்டமன்ற உறுப்பினர் திமுக அலைஞ்சிட்டு இருக்காங்க. வெறும் 2 ஏக்கர் லால்குடியில. இன்னைக்கு ஒரே இடத்துல 550 ஏக்கர். சவுத் இந்தியாவில இருக்க இல்லாத எலக்ட்ரிக்கல் ரைஸ் மில். யோசிச்சு பாருங்க. இந்த வளர்ச்சி உங்களால யாராவது திருச்சியில் வந்திருக்கா? டிவிஎச் நிறுவனம் மெட்ராஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு பில்டிங் இருக்கு, கட்டுறாங்களா இல்லையான்னு பாருங்க. இப்ப நியூ பஸ் ஸ்டாண்ட் ஏத்தாப்ல டிவிஎச் பில்டிங் வருதா இல்லையான்னு பாருங்க. நண்பர் கேட்டார் எங்க இடம் இருக்குன்னு. அவருக்கு என்ன தெரியாதா என்ன? கண்டிப்பா தெரியும். நீங்க இங்க தான் இருக்க போறோம், நாங்களும் இங்க தான் இருக்க போறோம். ஏன் 10 வருஷமா டிலே பண்ணிட்டே வந்தாங்க? பஸ் ஸ்டாண்ட் அங்க கொண்டு வரது தான் டிலே பண்ணிட்டு வந்தார். அவர் வந்த உடனே முதல்ல செஞ்ச வேலை என்ன? திருச்சிக்கு தான் முதல்ல போட்டார். அவர் இடத்துக்கு தான் கொண்டு வந்தாரு.
ஏன் மேம்பாலம் போடுறேன்னு பேட்டி கொடுத்தாரு கலை, ஏன் மேம்பாலம் போடல? சத்திரம் போஸ்டால இருந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் மேம்பாலம் கொண்டு வந்தார், ஏன் போடல? அவர் இடத்துக்கு முதல்ல போகணும். அதுக்குள்ளே கவர்மெண்ட் போனாலும் போயிருந்து அங்கே கொண்டு வந்தார். மிக விரைவில் இருக்க அத்தனை மந்திரி வீடுகளுக்கும் ரைடு வரும். நம்ம நினைப்போம் இடிலாம் ரைடு பண்றாங்க, ஏன் சார் தப்பு பண்ணலன்னா ஏன் சார் நீங்க வெளியே வந்துட வேண்டியதானே? கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நெருக்கடி கொடுக்கறதா இருக்கட்டும், நீ அக்கௌண்ட்ல உள்ள ஏன் பணம் மாத்தினா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்ல. டிரான்சாக்ஷன் நடக்குதுல அது பதில் சொல்லி தானே அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். ஆகவே இனி வருங்காலங்களில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தில் இருக்காது. குறிப்பாக திருச்சியிலே நேரு இருக்க முடியாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். திருச்சி மாவட்டத்திலே அவர் குடியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருங்காலத்திலே வரும். அதுவும் நீங்க பார்க்க தான் போறீங்க. அவருடைய அதிகார பலம், அவரோட பண பலம், அகங்காரம், ஆணவம்